இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என்று சொல்கின்றோம். அவை எல்லாமே ஏற்கனவே முற்காலங்களிலே இருந்தவற்தான் இப்போது மாறி 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 புதிதாக வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எது ஒன்றுமே இல்லாத ஒன்றை நாம் கண்டுபிடிக்கவில்லை. நம்முடைய ராமாயணம் மகாபாரத காலங்களிலேயே இவையெல்லாம் இருந்திருக்கின்றது என்றால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கண்ணன் ஒரு மாய கண்ணாடியை தருகின்றான். யாருக்கு? பாண்டவர்களுக்கு. கொடுக்கும்போது நீங்கள் யாரை மனதிலே நினைக்கின்றீர்களோ அவர்கள் இந்த கண்ணாடியிலே தோன்றுவார்கள் என்று சொல்கின்றார். அதுபோல் எல்லோரும் அவரவர்கள் மனதிலே நினைக்கின்றார்கள். மனதிலே யார் நினைக்கின்றாரோ அவர் அந்த கண்ணாடியிலே தோன்றி அவரோடு பேசுகின்றார். இது மகாபாரத காலத்திலேயே நடைபெற்ற வீடியோ கான்ஃபரன்சிங் என்று சொல்லலாம். ஆனால் அப்போது நாம் இப்போது உபயோகிப்பது போல் சிம் கார்டு இல்லை என்றாலும் அந்த காலத்திலே கண்ணபிரானுடைய அற்புதமான ஆற்றலாலே எல்லோருக்கும் அந்த டெலிபதி என்ற ஒரு உணர்வு இருந்தது. அது அந்த யுகத்துக்கான ஒரு அருமையான விஷயம். ஆக எது ஒன்றுமே கால மாற்றத்திலே மாறி மாறி வருகின்றதே ஒழிய புதிதாக இல்லாத ஒன்றை நாம் கண்டுபிடித்ததாக சொல்ல முடியாது. அதுபோல்தான் புஷ்பக விமானம் என்று இருந்தது தான் இன்றைய காலங்களிலே நாம் ஏரோப்ளேன் என்று சொல்கின்றோம். புஷ்பக விமானத்தை அன்றைக்கு ராவணன் புஷ்பக விமானத்திலே வந்து சீதையை கவர்ந்து சென்றான் என்று ராமாயண காலத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவை எல்லாமே ஏற்கனவே இருந்த ஒன்றைத்தான் வேறு வேறு சூழ்நிலைகளிலே வேறு வேறு கருவிகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது அந்த காலத்தைய கண்டுபிடிப்புகள் என்பது, அந்த காலத்தைய பயன்பாடு என்பது அதீத தொழில்நுட்பங்களால் ஏற்பட்டதல்ல. அவை அனைத்தும் நம்முடைய முன்னோர்களுடைய டெலிபதி என்று சொல்லப்படுகின்ற அந்த உணர்வால் ஏற்பட்டது. அந்த டெலிபதி என்பது எப்படி ஏற்பட்டது என்றால் அவர்களுடைய மந்திர சக்திகளினாலே அவர்கள் அதை உருவாக்கினார்கள். செல்போன்கள் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டு செல்கின்றோம். ஆனால் அந்த காலங்களிலே தொலை நுண்ணுணர்வு என்று அதற்கு பெயர். இன்றைக்கு அதனை ஆங்கிலத்திலே நாம் டெலிபதி என்று அழைக்கின்றோம்.